நவரத்தினங்கள்: வைரம், மரகதம், நீலம், கோமேதகம், பவளம், மாணிக்கம், முத்து, புட்பராகம் மற்றும் வைடூரியம். இந்த நவரத்தின மணிகள் உடல் நலம், செல்வம், அதிர்ஷ்டம், ஜோதிட ரீதியான நன்மைகளை தருவதாக நம்பப்பட்டு நகைகளாக, நாம் மோதிரமாகவோ அல்லது அவரவர்கள் ஏதோ ஒரு வகையில அதை ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில கிரகங்களினுடைய தாக்கம் இந்த நவரத்தினங்களில இருக்கிறது என்று சொல்லி அணிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு ரத்தினமும் ஒரு கிரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். அப்படி பார்க்கிற பொழுது சூரியன் மாணிக்கம், சந்திரன் முத்து, செவ்வாய் பவளம், புதன் மரகதம், குரு புட்பராகம், சுக்கிரன் வைரம், சனி நீலம், ராகு கோமேதகம், கேது வைடூரியம். இப்படி ஜோதிட ஆற்றலை அல்லது கிரகங்களினுடைய தாக்கத்தை இந்த நவரத்தின கற்கள் பிரதிபலிக்கிறது. அது அவரவர்களுடைய ராசிக்குட்பட்டு அல்லது ஏதோ ஒரு வகையில அதை முறையாக அறிந்து தெரிந்துதான் அணிந்து கொள்ள வேண்டும். இஷ்டத்திற்கெல்லாம் அணிந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். சரி, அது வேறு விஷயம். இந்த நவரத்தினங்கள் எப்படி உருவானது? நம்முடைய முன்னவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணகாரியம் இல்லாமல் ஒன்றே அதை வார்த்தைகளாகவோ அல்லது நம்முடைய வழிபாட்டு முறைகளில ஒரு செயல்பாடாகவோ கொண்டு வரவில்லை என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். இந்த நவரத்தினங்களுக்கு என்ன வரலாறு? நாம் தேடியதில நமக்கு கிடைத்தது. வளன் என்கிற மன்னர் சிறந்த சிவபக்தர். சிவபெருமானை குறித்து கடும் தவம் இயற்றுகிறார். அதன் பலராக சிவதரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அப்போது சிவபெருமான் வேண்டும் வரம் கேள். சிவபக்தனான வளன் என்கிற மன்னரிடம் சொல்லுகிறார், என்னை யாருமே போரில வெல்லக்கூடாது. மன்னர் கேட்கிறார், என்னை யாருமே போரில வெல்லக்கூடாது. நான் மறைந்தாலும் என் உடல் உறுப்புகள் மற்றவர்கள் விரும்பும் வண்ணம் விலை மதிப்பு மிக்க பொருட்களாக மாற வேண்டும். அப்படி வரம் கேட்கிறார். பின்னர் ஒரு முறை வளனுக்கும் இந்திரனுக்கும் இடையே போர் எழுந்திருக்கிறது. இந்திரனால் வளனை வெல்ல முடியவில்லை. எனவே வளனுக்கு அவன் கேட்கக்கூடிய வரத்தை தந்து சமரசம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார் இந்திரன். மன்னர் வளனிடம் வேண்டும் வரம் தருவதாக இந்திரன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் வளனோ, உன்னுடைய வரம் எனக்கு தேவையில்லை, வேண்டுமானால் உனக்கு நான் வரம் தருகிறேன் என்று மன்னரான வளன் சொல்லி இருக்கிறான். இதுதான் தருணம் என்று நினைத்த இந்திரன் தான் செய்ய போகும் யாகத்திற்கு பலியிடக்கூடிய பசுவாக வளன் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெறுகிறார். அசுரனானாலும் வாக்கு தவறாத வளன் பசுவாக மாறி யாகத்தியிலே தன்னை ஆகுதியாக அர்ப்பணித்துக் கொண்டானாம். இப்போ வளன் மறைந்ததுமே வளனுக்கு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி வளனின் எலும்புகள் வைரங்களாகவும், பற்கள் முத்துக்களாகவும், இரத்த மாணிக்கங்களாகவும், ரோமம் வைடூரியமாகவும், இறைச்சி பவளமாகவும், கண்கள் நீளமாகவும், கபம் புஷ்பகரமாகவும், பித்த நீர் மரகதமாகவும், கொழுப்பு கோமேதமாகவும் மாறி போனது. அதுதான் நவரத்தினங்கள் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயங்கள். ஆனாலும் கூட சில பல விஷயங்கள் எதனால் உருவானது, எப்படி உருவானது, இதெல்லாம் எப்படி சும்மா சொல்லி இருக்கிறார்கள் அப்படி நாம் கடந்து போக முடியுமா என்ன? அன்றன்றைய காலகட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்தவர்கள் செய்த செயலினுடைய அடிப்படையில, அவர்கள் பெற்ற வரத்தினுடைய அடிப்படையில ஒவ்வொன்றுமே உருவாகி இருக்கிறது என்பதுதானே வரலாறாக இருக்கிறது. அப்போ வாழுகிற முறை, பிறர் நம்மை வாழ்த்துகிற முறை, இந்த இரண்டுமே சரியானதாக இருந்தால் காலம் உள்ளவரை ஏதோ ஒன்றிலே நாம் நிலைக்கிறோம் என்பதுதானே உண்மை. அப்போ நிலை பெற்று வாழ இந்த பிறப்பில நாம் நல்லது செய்ய வேண்டும் இல்லையா? செய்வோமே.